பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்திய அணியிலிருந்து சுப்மன் கில் நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் விழுந்தவுடன் களமிறங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியில் இளம் வீரர் சாம் கான்ஸ்டல்ஸ் தொடக்க வீரராக களமிறங்கி பும்ரா பந்துகளில் சிக்ஸர் மற்றும் 4 விளாசி அரை சதம் கடந்து 60 ரன்கள் எடுத்தார். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் ஜஸ்பிரீத் பும்ரா 900 புள்ளிகளை கடந்துள்ளார். பந்துவீச்சில் தற்போது முதலிடத்தில் உள்ள பும்ரா 904 புள்ளிகள் பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்தியர் அடுத்த அதிக புள்ளிகள் பட்டியலில் அஸ்வினுடன் அவர் சமன் செய்துள்ளார். பந்துவீச்சு தரவரிசையில் ஜடேஜா 4 இடங்கள் பின்தங்கி 10வது இடத்திற்கு சென்றுள்ளார். பேட்டிங் தரவரிசையில் ஜெய்ஸ்வால் 5வது இடத்தில் உள்ளார். ஆல்ரவுண்டர் தரவரிசையில் ஜடேஜா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்.